கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மன்னா உங்களை பலப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை தூய்மையாக்கி, உங்களை ஒவ்வொரு நாளும் புதிய பாதையிலே நடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தாவீது அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நீ நன்றி சொல்லு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணுமா, அவருடைய கரங்களின் கிரியைகளை நினைத்து நன்றி சொல்லணுமா. ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு உடை இருக்க இடம் தந்து ஆண்டவர் நம்மளை போகும்போது வரும்போதெல்லாம் பாதுகாத்து வருகிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியாக ஒரு பேக்கரி ஓனர் சாயந்தரம் நேரத்தில் என்ன செய்கிறாராம், அந்த தெருவில் ஏழை எளிய பிள்ளைகள்லாம் நிறைய இருக்காங்களாம். அதனால் இவர் என்ன செய்வார், இந்த பெரிய ரொட்டி துண்டு, சின்ன ரொட்டி துண்டு, இந்த மாதிரி எல்லாம் பிஞ்சு போனதெல்லாம் எல்லாம் ஒரு கூடையில் வச்சு அங்கே வெளியில் வச்சுருவாராம். அந்த ஏழை பாமர மக்கள், அந்த பிள்ளைங்கள்லாம் ஓடி வந்து அதை எடுத்துக்குவாங்களாம். ஆனால் ஒரு பிள்ளை மாத்திரம் அது ஓடி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுமா. கஷ்டப்பட்டு என்ன செய்யுமா, கடைசியில் இருக்கிற அந்த சின்ன ரொட்டி துண்டை, பிஞ்சு போன ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிடுமா. அப்போ எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் போய் அந்த அங்கிளுக்கு நன்றி சொல்லுமா. அங்கிள், என்னால் ஓடி வர முடியல, ஆனாலும் எனக்குன்னு ஒரு ரொட்டி துண்டு கடவுள் வச்சுருக்காரு, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த பாப்பா போய் நன்றி சொல்லிக்கிட்டே வந்ததான். ஒரு நாள் திடீர்னு அந்த பாப்பா ஓடி வந்து அந்த கடைசியாக அந்த ரொட்டி துண்டை எடுத்ததான். அந்த ரொட்டி துண்டை, அந்த பிஞ்சு போன ரொட்டி துண்டை எடுத்து பிரித்து பார்க்கும்போது அதில் நல்ல ஒரு மோதிரம் இருந்ததாம். அதில் நல்ல ஒரு அருமையான ஒரு மோதிரம் இருந்ததை இந்த பாப்பா பார்த்துருச்சு. என்னடா அது விலையுயர்ந்த மோதிரமாக இருக்குன்னு சொல்லி போய் அந்த அங்கிள்கிட்ட காமிச்சதான். அங்கிள் நீங்கள் டெய்லி வைப்பீங்களா இந்த ப்ரெட்டில் ஒரு மோதிரம் இருக்குது அங்கிள் அப்படின்னுச்சா. அப்படியா, வெரி குட், நான் உனக்காக தான்ப்பா வச்சேன், நீ டெய்லி வந்து எனக்கு நன்றி சொல்கிற, நீ வாழ்க்கையில் எல்லாருமே நல்லதை அங்கே இருக்கிற ரொட்டி துண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறாங்க, ஆனால் உன்னால் முடியல, ஆனால் பாவம் உனக்கு இப்போ விலையுயர்ந்த ஒரு மோதிரம் இருக்குது, அதை வச்சு நீ பொழைச்சிக்க அப்படின்னாராம். இல்லை அங்கிள், வேண்டாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த அங்கிள் சொன்னாராம், இனிமேல் நீ என் கடைக்கு நீ தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை சொந்தமாக தத்தெடுத்துக்கிட்டாராம். அப்படியே பாருங்கள், வாழ்க்கையில் நன்றி எவ்வளோ நம்மளை வாழ்க்கையில் உயர்த்துது பார்த்தீங்களா. அப்படியாக வேதத்தில் நோவா அப்படியே ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் கட்டினார். 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமழை பெய்து 40 நாள் மழை பெஞ்சு 150 நாள் உலகமே தண்ணீர்னால் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தையும் சில பறவைகள், மிருகங்கள், அந்த ஊர்வன பரப்பன காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்து அந்த பேடையை காப்பாற்றினாராம். அந்த நன்றி உணர்வை அதை நினச்சி நன்றி பலிபீடம் கட்டி அவன் பலிபீடத்தை சர்வாங்க தகன பலி செலுத்தின போது கர்த்தரே இறங்கி வந்து அந்த சுகந்த வாசனை முகந்தாராம். அப்படியா லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் சுகமாக்கினாராம். அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொன்னானாம். பாருங்கள், நம்ம நன்றி உள்ள ஒரு உணர்வு தேவனே எதிர்பார்க்கிறார். மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்டார் இல்லையா. நன்மை பெற்றவர்களே காணமேப்பா, 9 பேரை காணமே, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கேன்னு கேட்டார். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது, ஒவ்வொரு நாளும் நன்றியை இயேசு எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, சுகபலன் ஆரோக்கியத்துக்காக ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவோமா. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறேன், பாதுகாத்து வருகிறேன், போஷித்து வருகிறேன். கொடாகுடி நன்றி. பிள்ளைகளுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.